நடிகர் விஜய் தன்னோட அரசியல் வருகையை அறிவிச்சதை தொடர்ந்து அவர் நடிச்சிட்டு வர கோட் படத்துக்கு எதிர்பார்ப்பு அதிகமாகி இருக்கு. வெங்கட் பிரபு இயக்கத்துல விறுவிறுப்பா உருவாக்கிட்டு வர இந்த படத்தை ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிக்கிறாங்க. இந்த படத்துல விஜய் கூட சேர்ந்து பிரபுதேவா, பிரசாந்த், லைலா, ஸ்னேகா உள்ளிட்ட பலர் நடிக்கிறாங்க. குறிப்பா நடிகர் மோகன் ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிட்டு வராரு. சமீபத்துல இந்த படத்தோட ஷூட்டிங்காக கேரளா போயிருந்தாங்க கோட் டீம். அங்க நடிகர் விஜய் தன்னோட கேரள ஃபேன்ஸை சந்திச்ச சம்பவம் பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. மண்ணில் வந்ததில் ஒருபாடு சந்தோஷம். அணியத்தி இந்த சேச்சி சேத்தன்மார், இந்த அம்மைமார், உங்க எல்லாரையும் காணுவதில் ஒருபாடு சந்தோஷங்கள். அது சம்பந்தமான வீடியோஸும் சோசியல் மீடியாவில் வைரல் ஆச்சு. கோட் படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா தான் இசையமைக்கிறாரு. அஜித் படத்துக்கு ஆஸ்தான இசையமைப்பாளரா இருந்துட்டு வந்த யுவன் சங்கர் ராஜா விஜயோட புதிய கீதை படத்துக்கு மட்டும் தான் இதுவரைக்கும் இசையமைச்சிருக்காரு. அந்த படத்துல உள்ள எல்லா பாடல்களும் சூப்பர் ஹிட். குறிப்பா அண்ணாமலை தம்பி இங்க ஆட வரேண்டா அப்படின்ற கானாவும் வெஸ்டர்னும் கலந்து உருவான பாட்டுல யுவனும் விஜயும் இணைஞ்சு கலக்கி இருப்பாங்க. இந்த நிலையில புதிய கீதை படத்துக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 21 வருஷங்களுக்கு அப்புறமா கோட் படத்துல இணைஞ்சிருக்கு இந்த கூட்டணி. அதனால ரசிகர்கள் இந்த படத்தோட பாடல்கள் எப்படி வரும்னு எதிர்பார்ப்புகளோட இருக்காங்க. லியோ படத்தோட ரிலீஸ்க்கு முன்னாடியே கோட் படத்தோட ஒரு பாடலை படக்குழு ஷூட் பண்ணியிருந்தாங்க. இந்த பாட்டுல விஜய், பிரபுதேவா, பிரசாந்த் 3 பேரும் சேர்ந்து டான்ஸும் பண்ணியிருந்தாங்க. இப்படி இருக்கிற நிலையில கோட் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் எப்போ வெளியாகும்னு தொடர்ந்து வெங்கட் பிரபு கிட்ட ரசிகர்கள் எக்ஸ் தளத்துல அப்டேட் கேட்டுக்கிட்டே இருக்கிற நிலையில தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி அடுத்த மாதம் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியாகும்னு சமீபத்துல கலந்துகிட்ட ஒரு நிகழ்ச்சியில பேசியிருக்காங்க. கோட் படத்தை பத்தின அப்டேட்டை பார்த்தோம். இப்போ விஜயோட கடைசி படமா சொல்லப்படுற அவரோட 69வது படத்தை பத்தின அப்டேட்டை பார்க்கலாம். அரசியலுக்கு வந்ததால சினிமாவில தான் கமிட்டான படங்களை மட்டும் முடிச்சிட்டு விலக இருப்பதா அறிக்கை விட்டு அறிவிச்சிருந்தாரு விஜய். இது ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்ததோட கடைசி படத்தை டைரக்ட் பண்ண போறது யாருன்னு கியூரியாசிட்டியும் கிளப்பி இருக்கு. விஜய் 69 படத்தோட டைரக்டர் யாரா இருக்கும்னு கேள்விக்கு ஒரு சில டைரக்டர்ஸ் பேரெல்லாம் இந்த லிஸ்ட்ல அடிபட்டுச்சு. வெற்றிமாறன், கார்த்திக் சுப்ராஜ், ஹெச் வினோத், இவ்வளவு ஏன் நடிகரும் இயக்குனருமான ஆர்ஜே பாலாஜி பேரு கூட இந்த லிஸ்ட்ல அடிபட்டுச்சு. அதுல வெற்றிமாறன் இந்த நியூஸை நானும் உங்கள மாதிரி சோசியல் மீடியாவில தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆர்ஜே பாலாஜி கதையை விஜய் கேட்டிருந்தாலும் அதுக்கப்புறமா அவர்கிட்ட எந்த கிரீன் சிக்னலும் வரலன்னு தகவல் வந்துச்சு. இது ஒரு பக்கம் இருக்க, கார்த்திக் சுப்ராஜ் தன்னோட அடுத்த படத்தை நடிகர் சூர்யாவை வச்சு எடுக்க போயிட்டாரு. இந்த படம் சூர்யாவோட 44வது படமா வர இருக்கு. இந்த படத்தோட அறிவிப்பை சமீபத்துல தான் அறிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில விஜயோட கடைசி படத்தை ஹெச் வினோத் தான் டைரக்ட் பண்ணுவாருன்னு சொல்லப்படுது. சதுரங்க வேட்டை படம் மூலமா டைரக்டர் ஆனவர் ஹெச் வினோத். இந்த படத்தை மனோபாலா ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாரு. அந்த டைம்ல இந்த படத்தோட போஸ்டரை நடிகர் விஜய் வெளியிட்டு இருந்தது குறிப்பிடத்தக்கது. சதுரங்க வேட்டைக்கு அப்புறமா நேர்கொண்ட பார்வை, வலிமை, துணிவுன்னு தொடர்ந்து 3 படங்களை அஜித் வச்சே எடுத்தாரு ஹெச் வினோத். இதுக்கப்புறமா கமலோட 233வது படத்தை வினோத் டைரக்ட் பண்ண போறதா அறிவிப்பு வந்துச்சு. ஆனா நடிகர் கமல் தக் லைஃப் படத்துல கவனம் செலுத்துறதால இப்போதைக்கு இந்த படம் தள்ளி போறதா தகவல் வந்த நிலையில விஜயோட 69வது படத்தை வினோதா எடுக்க இருப்பதா சொல்றாங்க. நடிகர் விஜயும் கதை கேட்கறத நிறுத்திட்டு வினோத்துக்கே ஓகே சொல்லிட்டதாகவும் தகவல்கள் வருது. துணிவு படத்துக்கு அப்புறமா அஜித்தோட அடுத்த படமா உருவாக்கிட்டு வருது விடாமுயற்சி. லைகா முதன்முறையா அஜித்தை வச்சு தயாரிக்கிற இந்த படத்தை மகிழ் திருமேனி டைரக்ட் பண்றாரு. அனிருத் இந்த படத்துக்கு மியூசிக் பண்றாரு. இந்த படத்தை கடந்த மே மாதம் அஜித்தோட பிறந்தநாள் அப்பவே அனௌன்ஸ் பண்ணி இருந்தாலும் ஆகஸ்ட் சமயத்துல தான் அஜர்பைஜான்ல ஷூட்டிங் ஆரம்பிச்சாங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் அடுத்த கட்டத்தை நோக்கி நடந்துட்டு வந்துச்சு. இந்த சமயத்துல தான் நடிகர் அஜித்துக்கு காது நரம்புல ஏற்பட்ட பிரச்சனை காரணமா ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல சர்ஜரி பண்ணிக்கிட்டாரு. அந்த சிகிச்சை முடிச்சுட்டு வீடு திரும்பின அஜித் மறுபடியும் தன்னோட டீம் கூட ஒரு பைக் டூர் முன்னெடுத்தாரு. விடாமுயற்சி படத்துல அஜித் கூட நடிக்கிற ஆரவும் இந்த டூர்ல அவர் கூட பைக் ரைட் போயிருந்தாரு. இது சம்பந்தமான வீடியோஸும் சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆச்சு. இந்த நிலையில அஜித்தோட அடுத்த படத்தை இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ட் பண்ண போறதா அறிவிப்பு வெளியாச்சு. சமீபத்துல வெளியாகி சூப்பர் ஹிட்டான மார்க் ஆண்டனி படத்தை எடுத்தவர் ஆதிக் ரவிச்சந்திரன். ஆரம்பத்துல இருந்தே தன்னை ஒரு அஜித் ஃபேன்னு சொல்லிக்கிற ஆதிக் ரவிச்சந்திரன்
மார்க் ஆண்டனி படத்தோட சக்சஸ்ல கூட அஜித்துக்கு தான் டெடிகேட் பண்றதா சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில இவர் அஜித் கூட இணைஞ்சிருக்கிறது ஒரு சிறப்பான ஃபேன் பாய் சம்பவமா இருக்கும்னு ரசிகர்கள் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. பான் இந்தியன் ரேஞ்சுக்கு பிளான் பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கு குட் பேட் அக்லின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படத்தை தெலுங்குல புஷ்பா மாதிரியான பல சூப்பர் ஹிட் படங்களை தயாரிச்ச மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிக்கிறாங்க. தேவிஸ்ரீ பிரசாத் இசையமைக்கிறாரு. இந்த படத்தோட ஷூட்டிங் ஜூன் மாசம் ஆரம்பிக்க போறதா சொல்லப்பட்ட நிலையில இந்த படத்துல நடிகர் அஜித் 3 கெட்டப்ல நடிக்க போறதா சொல்லப்படுது. இதுக்கு முன்னாடியே நடிகர் அஜித் 2007 KS ரவிக்குமார் இயக்கத்துல வெளியான வரலாறு படத்துல ட்ரிபிள் ஆக்ஷன் பண்ணியிருந்தது குறிப்பிடத்தக்கது. அரண்மனை படத்தோட 3வது பாகம் ஆர்யா நடிப்புல கடந்த 2021 வெளியாச்சு. இந்த படத்துல ராஷி கண்ணா, ஆண்ட்ரியா, சாக்ஷி அகர்வால் ஆகியோர் முக்கிய கேரக்டர்கள்ல நடிச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் 2 படங்களுக்கும் கிடைச்ச அளவுக்கு இந்த படத்துக்கு வரவேற்பு கிடைக்கலனாலும் வசூல் ரீதியா இந்த படம் லாபத்தை பார்த்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அரண்மனை 3 படத்துக்கு அப்புறமா இப்போ அரண்மனை 4 படத்தை எடுத்திருக்காரு சுந்தர் சி. இந்த படத்துல முதல்ல நடிகர் விஜய் சேதுபதி கமிட் ஆகி அப்புறம் கால்ஷீட் பிரச்சனையால விலகவும் செஞ்சாரு. முந்தைய பாகங்கள்ல நடிச்ச சுந்தர் சி இந்த படத்திலையும் நடிச்சிருக்காரு. கூடவே 3வது பார்ட்ல நடிச்ச ராஷி கண்ணா, யோகி பாபு ஆகியோர் இந்த படத்திலையும் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நடிகை தமன்னா முதல் முறையா அரண்மனை சீரீஸ்ல நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு ஹிப்ஹாப் தமிழா ஆதி இசையமைச்சிருக்காரு. அரண்மனை 4 படம் கடந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போறதா முன்னாடியே படக்குழு அறிவிச்சிருந்தாங்க. ஆனா பொங்கல் நெருங்க நெருங்க இந்த படக்குழு கிட்ட இருந்து எந்த ஒரு அப்டேட்டும் வராத நிலையில இந்த படம் அப்போ ரிலீஸ் ஆகல. இந்த நிலையில அரண்மனை 4 அடுத்த மாதம் ரிலீஸ் ஆக இருப்பதா அறிவிப்பு வெளியாச்சு. இந்த நிலையில இந்த படத்தோட ட்ரெய்லரை படக்குழு வெளியிட்டிருக்காங்க. கார்த்தியோட 26வது படத்தை எடுத்துட்டு வர இயக்குனர் நலன் குமாரசாமியோட முதல் படமா வெளியாச்சு சூதுகவும். விஜய் சேதுபதி, அசோக் செல்வன், பாபி சிம்ஹா, கருணாகரன் உள்ளிட்ட பலர் நடிச்சு உருவான இந்த படம் டார்க் காமெடி ஜானர்ல வெளியாகி இருந்துச்சு. திருக்குமரன் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்புல கடந்த 2013 வெளியான இந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. இப்போ திருக்குமரன் என்டர்டைன்மெண்ட் இந்த படத்தை 2வது பாகத்தை தயாரிச்சிருக்காங்க. இந்த பாகத்தை SG அர்ஜுன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. மிர்ச்சி சிவா ஹீரோவா நடிக்கிற இந்த படத்துல முதல் பாகத்துல நடிச்ச சஞ்சிதா ஷெட்டி, கருணாகரன், ரமேஷ் திலக், MS பாஸ்கர், ராதா ரவி, அருள்தாஸ் ஆகியோரும் நடிச்சிருக்காங்க. இவங்களோட சேர்ந்து நடிகர் வாகை சந்திரசேகரும் முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு. முழுக்க முழுக்க அரசியலை மையப்படுத்தி காமெடி ஜானர்ல இந்த படம் உருவாகியிருக்கு. சமீபத்துல கூட இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் டீசர் வெளியாகி வரவேற்பு பெற்றுச்சு. இந்த படத்துக்கு எட்வர்ட் லூயிஸ் விஸ்வநாதன் இசையமைச்சிருக்காரு. இந்த நிலையில இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளை படக்குழு வெளியிட்டிருக்காங்க. அர்ஜுன் ரெட்டி படம் மூலமா தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் பரிச்சயமானவர் நடிகர் விஜய் தேவரகொண்டா. இவரும் ராஷ்மிகாவும் இணைஞ்சு நடிச்ச கீதா கோவிந்தம் படம் தமிழ்லையும் வெளியாகி வரவேற்பு பெற்றுச்சு. இவர் இயக்குனர் ஆனந்த் சங்கர் இயக்கத்துல நேரடி தமிழ் படமா வெளியான நோட்டா அப்படின்ற படத்தை நடிச்சிருந்தாரு. ஆனா இந்த படம் தோல்வியை தழுவின நிலையில தெலுங்கு படங்கள்ல மட்டும் கவனம் செலுத்திட்டு வராரு. போன வருஷம் விஜய் தேவரகொண்டா மற்றும் சமந்தா நடிப்புல குஷி படம் வெளியாச்சு. இந்த படம் தெலுங்குல மட்டும் இல்லாம தமிழ்லயும் வரவேற்பு வாங்கி இருந்துச்சு. இந்த நிலையில விஜய் தேவரகொண்டா ஃபேமிலி ஸ்டார் அப்படின்ற படத்துல நடிச்சிருக்காரு. இந்த படத்தை கீதா கோவிந்தம் படத்தை எடுத்த பரசுராம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. விஜய் தேவரகொண்டாவுக்கு ஜோடியா மிருணால் தாகூர் நடிச்சிருக்கிற இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் கோபி சுந்தர் இசையமைச்சிருக்காரு. அடுத்த மாதம் 7ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கிற இந்த படம் தமிழ்லயும் வெளியாக இருக்கு. இந்த நிலையில இந்த படத்துல விஜய் தேவரகொண்டாவோட வாய்ஸை மட்டும் வச்சு AI மூலமா தமிழ் டப்பிங்க பண்ணியிருக்காங்களா படக்குழு. தமிழ் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அடுத்தது we expect you to do direct Tamil film also soon. I'm working with I'm listening to some Tamil directors very soon. As soon as this release is done, I've already heard the narration, so I'm listening to them. Next time full Tamil. You're going to talk only in Tamil. Yeah, if Kandipa? I could talk in Tamil, it would be next level. So that's the goal. That's the goal. Soon you'll do that also. யங்ஸ்டர்களுக்கு வந்து இளைஞர்களுக்கு வந்து உங்களை பிடிக்குது. அப்போது ஃபுல்லாக வந்து 100% வந்துட்டு காதல் படங்களில் தான் நீங்கள் நடிக்கணும். உங்கள் ஆடியன்ஸ் அதை தான் எதிர்பார்க்குறாங்க. திடீர்னு இது மாதிரி அந்த மாதிரி ஃபேமிலி ஓரியன்டாக போனீங்கன்னா அப்போது அந்த காதலை மட்டுமே ரசிக்கிற ரசிகைகளுக்கு ஏமாற்றமாக இருக்காதா? సో ఇది ఒక ఫ్యామిలీ స్టోరీ, ఒక సాఫ్ట్ స్టోరీ ಇಲ್ಲ ఎక్స్ట్రీమ్ నాన్ స్టాప్ 2 hours 40 minutes 2 hours 40 minutes 2 hours 40 minutes from the time you sit till that end card. It is one run, non-stop run of all kinds of, you will laugh, you will enjoy the love story, you will enjoy the humor. Geeta Govindam on steroids it is. Geeta Govindam, if you enjoy, it's Geeta Govindam on steroids, this film. Wow. லவ் இருக்கும்போது லவ்வர் கூட கண்டிப்பாக கிஸ்ஸிங் சீன்லாம் இருக்கும். அது எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்கும்.
இந்த படம் மாதிரி உங்களுக்கு பர்சனல் லைஃப்பில் மிருனால் தாகூர் ஸ்லாப் பண்ண மாதிரி உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? லவ்வர் வந்து ஸ்லாப் பண்ணியிருக்காங்களா? In school also, if always we get into trouble, if teachers want to slap me, I'll be like, no, take stick and hit me on my hand. Don't slap me. My face slap I really don't like. So I prefer getting hit anywhere else, not slap. It's too stressful, like a slap. But I don't know why my Geeta Govindam director always likes to get me slapped. In Geeta Govindam also, in the teaser you see, I'm slapped. In the film, Rashmika Garu slaps me. Here with Mrinal, he made him slap me, and it is part of the trailer. Somehow he enjoys me getting slapped. But it's a really interesting scene, and the character I play, he deserves it. At that point, he deserves being slapped. He needs to be slapped. Soft relationship story too. You are showing somewhere else in rugged tone or using bad words. Is that attitude, or you are showing us your rugged one? You are maintaining. You're saying there's some bad words in this film. Something rugged portions, or even in I saw in Geeta He's like Govindam that. too. He's one. Carefree. Do you ever abuse in life anytime? With your friends at work, if you get angry? It happens. Some. It's like us. He's like me and you. I abuse, you abuse, he abuses. That's all. தில்ராஜ் சார், ஹீரோவுக்கு தமிழ் இன்னும் நல்ல பெட்டரான ஒரு வாய்ஸ் கொடுத்துருக்கலாமே. தெலுங்குக்காரங்க தமிழ் பேசுகிற மாதிரியே இருக்கு. So now AI is a new technology vandachu. This is a trailer ku inga dubbing poit, but original is a Vijay Devarakonda voice varum padamla. அதான் அதுக்காக சார், ரொம்ப வருஷமாக பேச்சுலர் ஸ்டாராக வந்து லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்க. இந்த 2024லையாவது மேரேஜ் ஆகி ஃபேமிலி ஸ்டாராக மாறிடுவீங்களா? பாசிபிளாக இந்த வருஷம்? No, I'm not in 2024. But eventually I will get married. I also want to be married. I also want to have kids, but not now. அது லவ் மேரேஜா, அரேஞ்ச்மெண்ட் மேரேஜா? Love marriage I'll do. Full happy on the face. Happy. All questions answered. Love marriage only, but my parents need to love the girl. உங்களை பத்தி gossips, அதாவது Gossips நியூஸ் about you. Yeah. How do you react? How you feel? How you feel? How do you react for your See, this is the cinema rumors and the film, you know. gossips? Yeah, I don't feel much. If they're funny, I enjoy it. If mostly it's okay. It's part of the job. He's asking whether you'll get into politics. I'm too young, no? What is Vijay sir's age now? சார், இப்போல்லாம் Age பொலிட்டீஷியன் is too much. Is a senior hero. சார், இப்போல்லாம் பொலிட்டீஷியன், அதுவும் டெல்லிக்கு வந்து யங்ஸ்டர்ஸ் தான் வேண்டி இருக்குது. I'm just doing my 10th film. Already want to kick me out into politics. Let me do 20, 25, 30. Then we will see. ஓகே, ஆல் தி First we have to act together. Maybe time irukku. 10-15 years time irukku. நீங்க வேற ஆக்ட் பண்ணனும், அதனால ரெடி ஆயிக்கங்க. ஓகேயா? ஓகே, எனக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாலிடிக்ஸ் போங்க. ஆமா. Give me opportunity and then go to politics. You'll campaign for me. Tamil Nadu president நீங்களே. சுந்தரனா கூட என்னை தமிழ் திரையுலகில் இசையமைப்பாளராக அறிமுகப்படுத்தியது அண்ணன் தான். அதுக்கப்புறம் தொடர்ந்து இயக்குனராகவும் நடிகராகவும் அறிமுகப்படுத்தியதும் அண்ணன் தான். ஸோ அவர் என் மேலே இன்னும் வச்சுக்கிட்டு இருக்க நம்பிக்கைக்கு என்னுடைய முதல் நன்றியை தெரிவித்து கொண்டு, அரண்மனை 4 1, 2, 3 எப்படி மிகப்பெரிய வசூலில் மிகப்பெரிய வெற்றி படங்களாக அமைந்ததோ, அரண்மனை 4ம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். 5, 6, 7, 8ன்னு தொடர்ந்து அமைந்து கொண்டே போகும்னு முன்கூட்டியே வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ளைட்டில் என் கூட வந்து ஒரு 8th or 9th படிக்கிற ஒரு சின்ன பொண்ணு வந்தாங்க அவங்க பேரண்ட்ஸோட. அந்த பொண்ணு ஃப்ளைட்டு ஃபுல்லாக என்கிட்ட விடாமல் கேட்டுட்டு இருக்கிற ஒரு விஷயம், அரண்மனை எப்போ அடுத்ததுன்ட்டு. அதே மாதிரி அதை முடிச்சுட்டு நான் சாயங்காலம் நைட்டு ஃப்ளைட்டில் வரேன். அதே மாதிரி இன்னொரு பொண்ணு ஒரு 9th or 10th படிக்கும். அவங்க அப்பா அம்மா கூட வந்து நான் கடைசி பஸ்ஸில் ஏறுறேன். அந்த பஸ்ஸில் ஏறிட்டு, சார் உங்கள் பஸ்ஸில் தான் ஏறணும், வெயிட் பண்ணிகிட்ருக்கா அப்படின்ட்டு. என்னம்மாண்ணா, இல்லை நான் அரண்மனை ஃபேனு, எப்போ நீங்கள் அரண்மனை ஆரம்பிக்கிறீங்க அங்கிள் கேட்டுச்சு. நான் வந்து இது எனக்கு வந்து ஒரு சைன் மாதிரி தெரிஞ்சுது. நானே குழப்பத்தில் இருந்தேன், இந்த படமா அந்த படமாட்டு. அப்போ எனக்கு ஒரு கிளியராக வந்து ஒரு முடிவு எடுத்தேன். அந்த குழந்தைகிட்டே சொன்னேன், நான் அரண்மனை 4 எடுக்க போகிறோமா, நீ எல்லாத்தையும் சொல்லு, இந்த படம் நான் எடுக்கிறது உனக்காக அப்படின்னு சொன்னேன். அந்த பொண்ணு எங்கேயாச்சும் இது பார்த்துட்டுச்சுன்னா, தேங்க்ஸ்மா, உனக்கு வாக்கு கொடுத்த மாதிரி அரண்மனை 4 ரெடி ஆகிருக்கு, நீ பார்த்துட்டு உன் கருத்தை சொல்லணும்
ஸோ அரண்மனை ஸ்கிரிப்ட் முடித்தாலும் எனக்கு அதில் 2 முக்கியமான விஷயம். அதுக்கான ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா எனக்கு என்னுடைய மதிப்புக்குரிய என்னுடைய மூத்த அண்ணன் ஏசி சண்முகம் சார், அப்புறம் ஏசிஎஸ் அருண் தம்பி, அவங்க 2 பேர்ட்டையும் இந்த மாதிரி ஐடியா சொன்னால் அவங்க முதல்ல கதையே கேட்க மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா அவங்க வச்சுருக்க எம்எல்ஏ வச்சுருக்க நம்பிக்கை எப்படி, என்னங்க கதையெல்லாம் கேட்டு நம்ம பண்ணுவோம். இல்லை நான் கதை சொல்கிறேன்ட்டு என் கேரியரில் இப்படி ஒரு கதை எந்த ப்ரொடியூசரும் கேட்டதில்லை. ஏன்னா கதை சொல்லி 5 நிமிஷத்தில் அருண் நிறுத்திட்டார். இல்லை நிறுத்துங்க, நீங்கள் ஃபுல் கதையை சொன்னால் எனக்கு படம் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் இருக்காதுன்ட்டு. இந்த மாதிரி எல்லா ப்ரொடியூசரும் டைரக்டர் சொல்லிட்டா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்னு நினச்சேன். ஸோ படம் இன்னும் பார்க்கல, தம்பி பார்த்து எல்லாம் நல்லபடியாக பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த கம்பெனியில் நான் ஒரு கம்பெனி ஆர்டிஸ்டாக தான் நான் ஃபீல் ஆகிறேன். ஏன்னா இந்த படத்தில் இது ஒரு பெரிய கூட்டம், ஆனால் ஒரே ஒரு சிங்கம் மட்டும்தான் இருக்கும். அவர் தான் இயக்குனர் சுந்தர் சி சார். என்ன அப்படின்னா எல்லாரையும் கரெக்டாக ரோன் பண்ணுவார். அவர் சும்மா தான் உட்காந்துட்டு இருப்பாருன்னு நினைப்போம், ஆனால் டக்குன்னு பார்த்தா நீங்கள் அந்த இடத்துல தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்வார். நிஜமாகவே நம்ம ஒத்துக்கலான்னா கூட போட்டு காமிச்சிட்டுவார். ஸோ அந்தளவுக்கு ஷார்ப்பு. அதாவது ஒரு இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் ஒரு இயக்குனர்கள் இந்த மாதிரி ஒரு டைமிங்கை, அந்த ஷார்ட்ஸ் பிரிக்கிறத, அந்த வேலை வாங்குறது, இந்த மாதிரி டைரக்டர்ஸ் ரொம்ப கம்மி. அதில் இந்த வரிசையில் இப்போதைக்கு முதல் இடம் சுந்தர் சி சார் அவர்கள் தான். ஆமாம் யோகி பாபு, நீங்கள் நடந்து வரும்போது உங்கள் தலைக்கு பின்னாடி ஒரு சக்கரம் சுற்றுச்சு அப்படின்னு, அந்த சக்கரம் சார் எப்படி சொன்னாரோ அதேமாரி கடைசி வரலும் இந்த தமிழ் சினிமாவில் நான் இருக்கிறவரெல்லாம் அந்த சக்கரம் சுற்றிட்டே இருக்கும். அந்த சக்கரத்தை சார் தான் சுற்றி வைக்கணும். ரொம்ப நன்றி சார். இதுக்கப்புறம் எனக்கு எதுவும் சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை. டோட்டல் குஷ்பு மேடம், இதை நடித்த எல்லா நடிகர்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. ஸோ சுந்தர் சார், இப்போது I'll say it in Tamil. ஸோ சுந்தர் சி சார் ரொம்ப நல்லா இந்த படம் செஞ்சுருக்காரு. And about Tamanna, ஒரு படத்தில் ஆல்ரெடி we've worked in Telugu, and இப்போது தமிழில் கூட I think people are looking forward to the song specifically. கண்டிப்பாக எங்கள் 2 பேரோட டான்ஸ் உங்களுக்கு ஒரு நல்ல ட்ரீட்டாக இருக்கும் for sure. I personally love that song, and hip hop Tamiz, I feel like BGM ரொம்ப முக்கியம் ஒரு horror filmக்கு, and I think he's done a great job with songs, with the BGM, with the RR that I mean it elevates the film, so thank you for that. Cinematography is romba mukhyo, and I want to thank sir for making us look great, for giving us the chills. Thank you Kicha sir, wherever you are. Where are you sir? Sundar C sir, Khushbu ma'am, enakku Tamil film industry le family mari, and they are people who I always feel like they put their money where their mouth is, which I think is very brave. We keep talking about we should make more female oriented films, we should empower women. இந்த மாதிரி பேச்சுங்கள் நிறையா பேர் பண்ணிட்டே இருப்பாங்க, ஆனால் அது பற்றி ஒன்றும் பண்ண மாட்டாங்க. சுந்தர் சி சார் மாதிரி ஒரு டைரக்டர் என்ன படம் வேணாலும் அவங்க பண்ணலாம். அண்ட் குஷ்பு மேம், நீங்கள் என்ன வாட் கேன் யூ நாட் டூ? I want to know, because you are the definition of a perfect woman. There's nothing that she can't do, and எனக்கு அது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது.